இந்த பேஷண்ட்டுக்கு நானும் சரி அவங்க பசங்களும் சரி எவ்வளோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எவ்வளோ அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு சர்ஜரி வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணோன்னு எங்களுக்கு தான் தெரியும். பட் இட் வாஸ் ஆல் வர்த் த வெயிட். ஐ ஹோப் அவர் சன் இஸ் வாட்சிங் திஸ் ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். ஸோ இந்த பேஷண்ட் காரைக்கால்லேருந்து வந்திருக்காங்க. சன் இஸ் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் அட் சிங்கப்பூரா மலேசியாவும் தெரியல. இஸ் ஆல்சோ இன் மெடிக்கல் ஃபீல்ட் தான். ஸோ கம்ப்ளீட்டா அவங்க அம்மா கிட்ட சர்ஜரி வேண்டாமா நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் மேல பூஸ்ட் பண்ணிட்டு புஷ் பண்ணிட்டு அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க கட்டாயமா எனக்கு சர்ஜரி தான் வேணும்னு மைண்ட் அளவுல எவ்வளவு பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா நாங்க அதை விட்டு வெளியவே எங்களால கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்த இதுக்கு முன்னாடி ஒரு 3-4-5 டாக்டர்ஸ் எல்லாமே சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நல்லா இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு சென்னையில ஒரு 3-4 அப்பாயின்மெண்ட் போட்டு தான் வந்திருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்க கண்டிஷன் சிவியர் எல்லாமே பேசுறதுக்கு அப்புறமா she told she will just try. ஃபர்ஸ்ட் ஒரு 3 days நாங்க கொடுக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் குறையில, அது அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போகுதான் she started seeing the difference. ஸோ இந்த பேஷண்ட் பத்தி பார்க்கலாமா? இந்த பேஷண்ட்டுக்கு it is 54 years இவங்களுக்கு. அண்ட் இவங்களுக்கு பேக் பெயின் 1 year இருக்கு. அண்ட் ஃபாலோட் பை ஜான்ல ஒரு சிவியரா டோட்டலி சரியான பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் டாக்டர் கிட்ட போனதுக்கப்புறம் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல L5S1ல டிஸ்க் டோட்டலா டீஜெனரேட் ஆகிடுச்சுன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் L5S1ல போஸ்டீரியர் டிஸ்க் பல்ஜ் இருக்கு. and with the protrusion second stage of disc bulge and ரெண்டு பக்கமே nerve compression இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. and L4 L5லுமே same bulge and அதே மாதிரி neurophenomenal opening இருக்கு, narrowing இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. and இந்த பேஷண்ட்டுக்கு வில்லிங்கே கிடையாது, எக்ஸசைஸ் பண்றதுக்கு சர்ஜரி தான் பண்ணணும் ஒரே மைண்ட் செட். and இவங்களுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. IFT, அல்ட்ராசவுண்ட், ட்ராக்ஷன் எல்லாமே போட்டு பார்த்துட்டாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் ஆகல. ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு யூரினேஷன் ஒரு 3 months இருந்துட்டே இருக்கு. லோ பேக் பெயின் கண்டினியூஸா இருக்கு. லெஃப்ட் கால்ல ரேடியேட் ஆகிறதும் கண்டினியூஸா இருக்கும். நம்னஸ் மறுத்து போறது லெஃப்ட் பக்கம் இருக்கிற தொடையிலுமே அண்ட் பட்டக்ஸ்லுமே உங்களுக்கு மறுத்து போயிடும். அண்ட் பர்னிங் சென்சேஷன் இருக்கிறதுமே உங்களுக்கு லெஃப்ட் பட்டில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் ஃபாலோட் பை இந்த பேஷண்டால என்னென்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்களுக்கு வாக் பண்றது ஒரு சின்ன டைமுக்கு கூட உங்களால வாக் பண்ண முடியாது. உட்காரது ஒரு 15 நிமிஷம் கூட உங்களால உட்கார முடியாது. அண்ட் முன்னாடி குனிறதும் சுத்தமா பண்ண முடியாது, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். வெயிட் தூக்கறதெல்லாம் விட்டுட்டாங்க. அண்ட் படியேறி இறங்குறதுமே உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைட்ல திரும்பி படுக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீக்வெண்டான யூரினேஷன் அண்ட் பெட்ல திரும்பி படுக்கிறதுமே உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த பேஷண்ட்டுக்கு ஐ ரோட் அஸ் பேஷண்ட் நீட்ஸ் கம்யூனிகேஷன் மோர் தேன் த பிசிக்கல் தெரப்பி. ஏன்னா இவங்களுக்கு சர்ஜரி மைண்ட் அளவுல பிக்ஸ் ஆகிட்டதுனால we have to completely bring her out from the surgery. அதுக்கப்புறமா உங்களுக்கு பேசி புரிய வச்சு எக்ஸசைஸ் எல்லாமே கொடுக்க இந்த பேஷண்ட் on the first day the pain scale was 10 on 10. அண்ட் இப்போ வெறுமனே உங்களுக்கு போறது 45th டே. இன்னொரு 5 days செஷனே முடிஞ்சிடும். 1 to 2 தாங்க பெயின் ஸ்கேல் இருக்கு. எல்லாமே அட்டைன் பண்ணிட்டோம். இதுல அட்டைன் பண்ணாத ஒண்ணுனா படியேறி இறங்குறதும் அண்ட் அதுக்கப்புறமா வெயிட்ஸ் தூக்குறது. இது ரெண்டு மட்டும் தான் நான் அட்டைன் பண்ணல. அதுமே கமிங் டேஸ்ல we will train her. ஸோ அவங்களோட ரிவ்யூமே கேட்டீங்களா? எல்லாமே பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியுமா? சூப்பரா அந்த கான்பிடன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதை தான் நாங்க இங்க பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். we are very proud for that and thank you so much for trusting us sir. நீங்களுமே புஷ் பண்ணி அவங்களுக்கு பேசி புரிய வச்சு கொண்டு வந்ததுக்கு very very thankful for that. and yes, அதான் இந்த பேஷண்டோட கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெக்கவரி.